இங்க ஒரு டைனோசர் ஒன்று விவசாயம் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்குன்னா, அதோட தலையை வச்சே பாத்திகள் எல்லாம் பொறிச்சு அதுல லைனா விதைகள் எல்லாம் தூவி பக்கத்துல ஓடிட்டு இருக்க ஒரு ஆத்துல இருந்து அதோட வாயிலேயே தண்ணி எல்லாம் கொண்டு வந்து அந்த பயிர்களுக்கெல்லாம் தண்ணி பாய்க்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி விவசாயம் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்களோட முட்டைகள் எல்லாம் பொரியிற நேரம் வந்துருது. ஸோ அப்படிதான் ஃபர்ஸ்ட் முட்டை பொரிஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு டைனோசர் குட்டி ஒன்று வெளியே வருது. இதுக்கு வந்துட்டு ஹென்ரின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவதா இருக்கு அந்த முட்டையும் பொரிஞ்சு அதுக்குள்ள இருந்து இன்னொரு குட்டியும் வெளியே வருது. இவன் வந்துட்டு பிறந்த உடனே பயங்கரமா குறும்புத்தனம் பண்றான். ஸோ அதனாலேயே இவனுக்கு பக்குன்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மூணாவதா ஒரு பெரிய முட்டை ஒன்று இருக்கு. இந்த முட்டை பொரிஞ்சு இது உள்ள இருந்து பெரிய டைனோசர் குட்டி ஒன்று வெளியே வரும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த முட்டை பொரிஞ்சு அது உள்ள ஆள் இருக்க மாதிரியே தெரியல. பார்த்தா அவன் ரொம்ப குட்டியா இருக்கான். ஸோ இவன் அப்படி குட்டியா இருக்கிறதுனாலே இவனுக்கு ஆர்லோன்னு சொல்லிட்டு பேர் வச்சிடறாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ இவனுங்க 3 பேருமே கொஞ்சம் பெரிய பசங்களா வளர்ந்துடுறாங்க. இந்த என்ட்ரியும் பக்கம் அவங்க அப்பா கிட்ட எப்படி விவசாயம் பண்றேன்னு சொல்லிட்டு கத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆர்ல வந்துட்டு இவங்க வளர்க்குற கோழிக்கெல்லாம் இற போடலான்னு சொல்லிட்டு போறான். அப்படி போனவன் அந்த கோழிங்களை பார்த்துட்டு பயந்தடிச்சு ஓடி வந்துடுறான். இங்க இவங்க விளைவிக்கிற தானியங்களை எல்லாம் அங்க இருக்க ஒரு தானிய கிடங்களை சேமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு அதுல இவங்க கால் முத்திரையை பதிச்சுட்டு இப்படி பதிக்கிறது நம்மளோட குடும்ப வழக்கம்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இவங்களோட 3 பசங்களும் அவங்களோட கால் முத்திரையை பதிக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப இவங்க அப்பா குறுக்க வந்து, இங்க பாருங்கப்பா, இதுல உங்களோட கால் முத்திரையை பதிக்கணும்னா நீங்க உங்க லைஃப்ல ஏதோ ஒன்று பெருசா அச்சீவ் பண்ணிருக்கணும். சோ நீங்கெல்லாம் ஏதாவது பெருசா அச்சீவ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. கட் பண்ணா அப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இவங்க 3 பேரும் நல்லா பெரிய பசங்களா வளர்ந்துடுறாங்க. இந்த ஹென்ரியும் பக்கும் எப்படி விவசாயம் பண்றேன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு ஒரு 10 ஏக்கரா நிலத்துல தன்னந்தனியாவே விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சோ இதனால இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட முத்திரையும் அதுல பதிச்சிடுறாங்க. ஆனா இங்க ஆர்லோவை பாத்தீங்கன்னா இன்னும் அந்த கோழிங்களை பார்த்து பயந்து ஓடிட்டு தான் இருக்கும்.